எம்டி உங்க சேர்ல உட்காருங்க. உட்காருமா. இந்தாம்மா இத புடி. என்ன சார் இது? செக்குமா, அட்வான்ஸ் செக் 20 லட்சம், 20 lakhs. நீ எனக்கு கட்டித்தர போற வீட்டுக்கு. நீ அன்னைக்கு என்கிட்ட சொன்னாலே ஒரு இடத்த பார்க்க சொல்லி 3 இல்ல 4 ஏக்கர்ல அந்த இடத்த பார்க்கறதுக்காக சொல்லி வச்சிருந்தேன். அவங்க இன்னைக்கு வராங்க. நான் அவங்களோட போய் இடத்த பார்த்துட்டு வந்துடுறேன். அப்புறம் எம்டிஎம்மா வந்து பார்க்குறீங்க. ஸ்னேகா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஜெயிச்சு வரணும். நம்பர் 1 எதுன்னு கேட்டா அடுத்த 20 வருஷத்துக்கு ஸ்னேகா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது மட்டும்தான் நிக்கணும். எழுதி வச்சுக்கோமா. ஸ்னேகா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மிகப்பெரிய ஸ்தாபனமா நிக்கும். நிக்க வெப்ப. குட் மார்னிங் எம்டி. இதுக்கு பேரு குட் மார்னிங் இல்ல, குட் ஆஃப்டர்நூன். சாரி எம்டி. என்ன சாரி? ஒரு ஆபீஸோட ஜெனரல் மேனேஜர் வர நேரமா இது? அதான் சாரி சொல்லிட்டேன்ல. சாரி சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா? நான் யார் இந்த கம்பெனிக்கு? எம்டி, மேனேஜிங் டைரக்டர். ஒரு எம்டி வந்து இவ்ளோ நேரம் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் ஜிஎம் வருவீங்களோ? சாரி மேடம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கங்க. இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் தான். இனிமே கரெக்டா நடந்துக்கணும். இல்லன்னா எம்டியோ லேட்டா தான் வருவேன். ஏ, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? சும்மா ஆர்டர் படாத லட்சுமி. நாளை காலையில இருந்து இந்த ஸ்னேகா கிளம்பும் போதே இந்த லக்ஷ்மியும் கிளம்பணும். இல்ல லக்ஷ்மி லேட்டுனா ஸ்னேகாவும் லேட்டு தான். வேண்டாம் தாயே, என்னால எந்த பிரச்சனையும் வேண்டாம். நாளையில இருந்து நானும் ரெடியாகி உன் கூடவே வந்துடுறேன். அம்மா அம்மா, நான் தான் அன்னைக்கே சொல்லிருக்கேன்ல, நீயும் அப்பாவும் என்னை எம்டி ஆக்கி அழக பார்த்த இந்த சீட்ல உட்கார வைக்கிறது முக்கியம் இல்லம்மா. அது என்னோட கடமை. உங்களுக்கு எதிர்பார்ப்பு. நீங்க பெத்து வளர்த்த பொண்ணு வானத்துல ஒத்த நட்சத்திரமா ஜொலிக்கணுங்கிறது உங்க ஆசை. கோடிக்கணக்கான நட்சத்திர குவியல்களுக்கு நடுவுலையும் உங்க மகனை ஐடென்டிஃபை பண்ண துடிக்கிறது உங்க விருப்பம். ஆனா
அது மட்டும் முக்கியம் இல்லம்மா. நங்கூரத்தை எடுத்து விட்டுட்டு கப்பலை அனுப்பி வைக்கிறது முக்கியம் இல்லம்மா. அந்த கப்பல்ல அப்பா, நீங்க, நான் எல்லாரும் டிராவல் பண்ணணும். கம்பீரமா ஊர் சுத்தணும். எங்க குடும்பம், எங்க உலகம்னு ஒரு கர்வம் மனசுக்குள்ள அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால தாம்மா சொல்றேன், எப்பவும் நீ என் கூடவே இருக்கணும். ம்? நம்ம ஆபீஸ்க்குள்ள அம்மாவும் பொண்ணுமா நம்ம 2 பேரும் ஒன்னா நுழையணும். ம். ஸ்டாஃப்ஸ் எப்பவுமே ஆச்சரியத்தோட பார்க்கணும். சரியா? இதுதான் என்னோட ஆசை. சரிடா கண்ணம்மா, உன் ஆசைதானமா எங்களோட வாழ்க்கை. நீ சொன்ன மாதிரி கொட்டி கிடக்கிற நட்சத்திரங்கள் அழகில்லம்மா. எங்களுக்கு எங்க ஒத்த நட்சத்திரம்தான் முக்கியம். எங்க மக வாழ்க்கையில ஜெயிச்சு நதியோட கை கோத்து நடந்து போற அழக பார்த்து அப்படியே கண்ணுல வழியிற நீரை யாருக்கும் தெரியாம தொடச்சுக்கிட்டு மனசுக்குள்ள உருண்டு ஓடுற உருண்டிய வெளிய காட்டிக்காம இயல்பா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு பாருங்க எங்க பொண்ணுன்னு கம்பீரத்தோடையும் கர்வத்தோடையும் ஓங்கி குரல் எடுத்து கத்த முயற்சி பண்ணி அதை அடக்கிக்கிட்டு மனசுக்குள்ளேயே அந்த கூச்சல போட்டு ரசிச்சு வாழணும்டா நாங்க. கவலைப்படாதீங்கம்மா. அந்த இருமாப்பையும் கர்வத்தையும் கம்பீரத்தையும் இந்த ஸ்னேகா எப்பவும் உங்களுக்காக உருவாக்கி வச்சிருப்பா. உங்க பொண்ணு விதை போட்டு உருவாக்குன செடி இல்லம்மா, தானாவே படர்ந்து கிடக்கிற படர் தாமரை. எல்லாம் தெரியுமா, உனக்கு தெரியாதது எதுவும் இல்லை. நாங்க வாழ்ந்து கத்துக்கிட்ட பாடத்தை நீ பார்த்தும் படிச்சும் கத்துக்கிட்டவ. அம்மாவா உன்கிட்ட சொல்றதுக்கு புதுசா என்கிட்ட ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த கம்பெனியோட ஜெனரல் மேனேஜரா சொல்றேன். எம்டி மேடம் தன்னோட வேலைகளை 2ஆ பிரிச்சுக்கணும். நிர்வாகம் சம்பந்தப்பட்டது சொந்த வேலை, இப்படி 2ஆ. இந்த 2க்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்படுத்தக்கூடாது. ஆபீஸ் வேலையோ அது சம்பந்தப்பட்டவங்களோ அத பத்தி கேட்கறதுக்காக வீட்டுக்கு வரக்கூடாது. அதே மாதிரிதான் வீட்டு சம்பந்தப்பட்ட வேலைகளை ஆபீஸ்ல வச்சுக்க கூடாது. இது வரைக்கும் நான் அப்படித்தாம்மா நடந்துட்டு இருக்கேன். நீ நடந்துக்கிறது முக்கியம் இல்லம்மா, ஆனா அத நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் புரிய வச்சிருக்கணும். குறிப்பா வீட்டுக்கு வந்து பணம் கொடுத்த அந்த மனுஷனுக்கு. ஓ, அவரா? நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேம்மா, இனிமே வீட்டுக்கெல்லாம் வராதீங்கன்னு. அவ்வளவுதானே? அம்மா, நான் உங்க வளர்ப்பு. நீங்க தண்ணியால கோடு போட்டா கூட அது என் கண்ணுக்கு தெரிஞ்சிடும். பாசத்தோட அடர்த்தி பழகிறதுல இல்லம்மா, கண் பார்வையில இருக்கு.
ஸ்னேகா, நம்ம கம்பெனி அக்கவுண்ட்ஸ் விஷயமா ஆடிட்டரை போய் பார்த்துட்டு வந்துடுறேம்மா. எவ்வளவு நேரம் ஆகுமா? ஒரு 2 ஹவர்ஸ்ல வந்துடுறேம்மா. என்ன விஷயமா? ஒன்னும் இல்ல, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் விஷயமா உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு, அத கேட்டேன். ஓகே, நீ போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்ல வந்துருமா? சீக்கிரம் வந்துடுறேன். ம். வணக்கம் மேடம். வாங்க சார், வாங்க. வாங்க சார், முதல்ல உட்காருங்க. தேங்க்யூ. என்ன மேடம், திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? எல்லாம் நம்ம வீடு கட்டுறத பத்தி பேசுறதுக்கு தான் சார். என்ன மேடம், இன்னும் பணம் ஏதாவது தேவைப்படுதா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். அப்புறம் நானும் இதை பத்தி உங்கள்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சொல்லுங்க சார். இடமெல்லாம் பார்த்தாச்சா மேடம்? பார்த்தாச்சு சார். அப்பாவே ஒரு 3 ஏக்கர் இடம் பார்த்திருக்காரு. ஓ, ஸ்னேகா மேடம், இடம் பார்க்கறத விட முக்கியமானது நல்ல ஆர்கிடெக்டும் நல்ல பில்டர்ஸும் தான். இதுல உங்களுக்கு எவ்வளவு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு இதுல கொஞ்சம் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. என் மூலமா உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா சொல்லுங்க. எதுக்காக சொல்றேன்னா, தொழிலில வளர்ந்து வரணும்னு ஆர்வமா இருக்கிற பொண்ணு நீங்க. இதுல நீங்க எப்படி வித்தியாசமா பண்றீங்களோ அதை பொறுத்துதான் பிசினஸ். கண்டிப்பா சார். எனக்கு ஏதாவது தேவைன்னா கண்டிப்பா உங்களை கூப்பிடுறேன். ஓகே, அப்படியா? சரிம்மா, நான் கிளம்பட்டுமா? வேற ஒன்றும் இல்லையே? இல்ல சார், இப்போதைக்கு தான். ஓகே தென், டேக் கேர். பை. சார், ஒரு நிமிஷம். என்ன மேடம்? இல்ல, இது விஷயமா ஏதாவது பேசணும்னா நீங்க நம்ம ஆபீஸ்க்கு வாங்க, வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம். ஏன்னா நீங்க வீட்டுக்கு வர்றது என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிடிக்கல. சரிம்மா, நான் வரேன். ஹாய் ஸ்னேகா. கவிதா, வாங்க வாங்க வாங்க. என்ன திடீர்னு? ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு தான். ஓ, நீங்க புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு எம்டி ஆயிட்டீங்கன்ற விஷயம் எனக்கு தெரியும். தெரிஞ்சு வாழ்த்து வந்து சொல்லணும்ல, அதுக்கு தான் வந்தேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உட்காருங்க கவிதா, ப்ளீஸ். என்னதான் தொழில் ரீதியா எனக்கு போட்டி கம்பெனியா இருந்தாலும் நட்புங்கிறது முக்கியம் இல்லையா? கர்ணன்ல தொடங்கி குசேலன் வரைக்கும் உறவுக்கு அடிப்படை நட்பு தானே. என்ன ஸ்னேகா சிரிக்கிறீங்க? நான் சொன்னது தப்பா? இல்ல, நட்புக்கு உதாரணம் சொல்றதுக்கு இன்னும் நமக்கு பழைய புராணமும் பழைய கதைகளும் தானே தேவைப்படுது. அத நினைச்சேன், சிரிப்பு வந்துருச்சு. என்ன பண்றது ஸ்னேகா, பூமியோட சேர்ந்து நம்ம வாழ்க்கையை சுத்திக்கிட்டே தானே இருக்கு. ஒரு பக்கம் நெஞ்சில குத்திருவாங்களோன்னு பயந்துட்டு இருக்கும் போதே முதுகுல குத்திட்டு போயிடுறாங்க. நட்புங்கிறது 4 பேர். அந்த 4 யாருன்னா நம்மள கடைசி காலத்துல தூக்கிட்டு போறவங்க தான். செத்து போன காலத்துல தூக்கிட்டு போற அந்த 4 பேரு முதுகு தேயறதுக்குள்ளேயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு 4 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நல்லா பேசுறீங்க கவிதா. உங்ககிட்ட பேசினா
நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அஹ், ஆமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதே மாதிரி நான் உங்களை விஷ் பண்றதுக்காக உங்க வீடு தேடி வந்தேன். நீங்க வீட்ல இல்ல. உங்க அப்பா சொல்லலையா? இல்லையே. உங்கள மாதிரி நானும் யோசிச்சேன். போட்டி கம்பெனியா இருந்தாலும் பழக்கங்கிறது வேற என்ன. அதனால நானும் வந்தேன். சாரி ஸ்னேகா, அப்பா என்கிட்ட சொல்லவே இல்ல. ஹேய், பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அப்புறம் சொந்த கம்பெனிக்கே எம்டி ஆயிட்டீங்க. அடுத்து என்ன? உங்க கல்யாணம் தானா? ம்? ஆமா, பிரசாத் எப்படி இருக்காரு? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏ, பிரசாத் உங்களை பார்க்க வர்றது இல்லையா? இல்ல கவிதா, பிரசாத் அப்படி உங்களுக்கு நேர்மாறான ஆளு. நீங்க இவ்ளோ தைரியமான ஆளு. ஆனா பிரசாத்துக்கு எதை கண்டாலும் பயம். தெனாலி படத்துல வர கமல் மாதிரி. கவிதாவை கண்ட பயம், ஸ்னேகாவை கண்ட பயம், எல்லாத்தையும் தாண்டி கணேஷ கண்ட பயம், கணேஷ கண்டதுனால ஸ்னேகாவை கண்ட பயம், ஸ்னேகாவோட பயத்தோட கவிதாவை கண்டா பயம். இப்படி எல்லாத்துக்கும் பயம் பயம் பயம். பரவாயில்லையே, பிரசாத்தை கைக்குள்ள வச்சிருக்கீங்க. உள்ளங்கையில வச்சு தாங்க வேண்டியவங்க நீங்க. நான் உள்ளங்கையில வச்சிருக்கிறது பிரசாத்தோட கேரக்டர். புரிஞ்சுதா கவிதா மேடம்? ஸ்னேகா, நீங்க பிரசாத்தை பார்த்து எவ்வளவு நாளா இருக்கும்? ஒரு வாரத்துக்கு மேல இருக்கும். ஏன் கேக்குறீங்க? இல்ல ஸ்னேகா, ஒரு வாரமாவே பிரசாத் ஆளை காணும். எங்க போனாரு, என்ன ஆனாரு, எதுவுமே தெரியல. அத்தை கிட்ட கூட எதுவும் சொல்லிட்டு போகல. என்கிட்டயும் எதுவுமே பேசல. அப்பாவும் எங்கெங்கயும் தேடி அலைஞ்சிட்டாரு. ஆனா பிரசாத்தை பத்தி எந்த தகவலுமே இல்ல. ஆபீஸ் விஷயமா எங்கேயாவது வெளியில போயிருக்கலாம். இல்ல ஸ்னேகா, அப்படின்னா ஒரு போன் பண்ணிருப்பாருல. நான் போன் பண்ணி பார்த்தேன், செல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஸ்னேகா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. என்ன கவிதா, உங்க எம்டி கணேஷ் எப்படி? அவன் எதுக்காகவும் எந்த எக்ஸ்ட்ரீமும் போகக்கூடியவன். எனக்கு என்னமோ அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு ஸ்னேகா. என்ன சொல்றீங்க கவிதா? சரியா ஒரு முடிவுக்கு வர முடியல. ஆனா பிரசாத் காணாம போனதுக்கும் அந்த கணேஷுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அத மட்டும் என் உள்மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. கண்டுபிடிக்க பாக்குறேன். இதுல உங்களுக்கு எந்த உதவி வேணும்னாலும் கேளுங்க. அடுத்த செகண்ட் உங்க முன்னாடி நான் வந்து நிப்பேன். தேங்க்ஸ் நேஹா. ஓகே, நான் கிளம்புறேன். பாய் பாய்.